அடுத்ததாக நாமக்கல் அந்த ஆணை கொடு கெசட் நோட்டிஃபிகேஷன். அடுத்ததாக நாமக்கல் இங்கே நாமக்கல் அடுத்ததாக புதுக்கோட்டை மாநகராட்சி. தமிழகத்தில் 4 புதிய மாநகராட்சிகளுக்கான பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் 4 புதிய மாநகராட்சிகளுக்கான பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் விவரங்களோடு நிகராக செய்தியாளர் பாரிகார்த்திக் விவரங்கள். வணக்கம். திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி ஆகிய புதிய மாநகராட்சிகள் கடந்த 30 மார்ச் அன்று சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.ஏ. நேரு அவர்கள் அறிவித்தார். அதன் தொடர்ச்சியாக அந்த 4 நகராட்சிகளையும் மாநகராட்சியான தரம் உயர்த்தும் பணிகளானது நடைபெற்ற நிலையில் அவைகள் இன்று முதல் தங்களுடைய மாநகராட்சி பணிகளை துவங்க இருக்கின்றன. அதற்கான பணிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சியின் வாயிலாக தலைமைச் செயலகத்திலிருந்து துவங்கி வைத்தார். அதன் அடிப்படையிலே ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி புதுக்கோட்டை நகராட்சி மற்றும் 11 ஊராட்சிகளை ஒருங்கிணைத்து புதுக்கோட்டை நகராட்சியும், திருவண்ணாமலை நகராட்சி 18 ஊராட்சிகள் உள்ளடக்கிய திருவண்ணாமலை மாநகராட்சியும், அதே போல நாமக்கல் நகராட்சி மற்றும் 12 ஊராட்சிகளை ஒருங்கிணைத்து நாமக்கல் நகராட்சியும், காரைக்குடி நகராட்சி 2 பேரூராட்சி மற்றும் 5 ஊராட்சிகளை ஒருங்கிணைத்து காரைக்குடி மாநகராட்சி என இந்த 4 மாநகராட்சிகளை உருவாக்குவது தொடர்பாக ஏற்கனவே கடந்த 15/3/2024 அரசாணை வெளியிடப்பட்டு தொடர்ச்சியாக அமைச்சர் கே.ஏ. நேரு அவர்கள் அறிவித்தார். எனவே அத்தகைய பணிகளும் தற்போது நடைபெற்ற நிலையில் முதலமைச்சர் அவர்கள் இந்த 4 மாநகராட்சிகளையும் இன்று முதல் தங்கள் பணிகளை துவங்குவதற்காக தற்போது ஆணை ஏற்கனவே வழங்கப்பட்ட நிலையில் அதன் அடிப்படையில் இன்று முதல் இந்த 4 மாநகராட்சிகள் தங்கள் பணிகளை துவங்குவதற்கான இந்த துவக்க விழாவில் முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். எனவே இன்று முதல் இந்த 4 நகராட்சிகளும் மாநகராட்சிகளாக ஏற்கனவே தரம் உயர்த்தப்பட்டு இன்று முதல் தங்கள் பணிகளை துவங்கியிருக்கின்றன. அதற்கான துவக்க பணிகளை முதலமைச்சர்கள் தற்போது தலைமைச் செயலகத்திலும் துவங்கி வைக்கிறார். இதன் மூலம் ஏற்கனவே தமிழகத்தில் 21 மாநகராட்சிகள் இருந்த நிலையில் தற்போது இந்த 4 மாநகராட்சி மூலமாக 25 மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இது தமிழகத்தில் 21 மாநகராட்சி இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தற்போது திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி என இந்த புதியதாக 4 மாநகராட்சிகளாக தற்போது தலைமை வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அது மட்டுமல்லாது இன்று முதல் அந்த 4 மாநகராட்சிகளும் வரியானது மாறுபடும். நகராட்சியிலிருந்து அவர்கள் மாநகராட்சிகள் மாறுவதன் மூலமாக வரிகளானது மாறுபடும். எனவே பல்வேறு பேரூராட்சிகள் தற்போது நகராட்சிகளாகவும், நகராட்சி தற்போது பேரூராட்சிகளும், மக்கள் தொகை மற்றும் தொழில் வளர்ச்சி தொடர்பாக மக்களுடைய பொருளாதாரம் என பல்வேறு கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் இத்தகைய மாநகராட்சி உருவாக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே தற்போது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த புதிய மாநகராட்சி உட்பட 25 மாநகராட்சிகள் தற்போது தரம் உயர்த்தப்பட்டு அதற்கான பணிகளை முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டப்பணிகளும் அடிக்கல் நாட்டினார். தினம் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.